ஐயா அடுத்து இது உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஏற்று மாதிரி வெட்டி வச்சுக்கிற மாதிரி கேடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஞ்சள் நடவு முறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது புதுசாக நடவு பண்ண போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துட்டே இருங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு கொடுத்துட்டே இருங்க. என்னோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பயுமே அன்பை கொடுக்குற என்னோட தோழர் தோழிகள் மறக்காமல் உங்களோட அன்பை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விதை மஞ்சள் நடுறதுக்கு முன்னாடி நம்ம காடு வந்து இப்படி தான் இருக்குது. இதை வந்து தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிராக்டரை வச்சு நல்லா ஓட்டி நல்லா நிலம் வந்து நல்லா பக்குவம் ஆனதுக்கப்புறம் தான் விதை மஞ்சள் நம்ம நடுவோம். டிராக்டரும் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் கேட்குறாங்க அந்த அண்ணா எந்தெந்த காடு ஓட்டணும்னு. ஃபஸ்ட்டு இந்த பெரிய காடை ஓட்டினதுக்கப்புறமா பின்னால் ஒரு குட்டி காடு இருக்குது, அதையும் ஓட்ட சொல்லிட்டேன். மொத்தமாக இன்றைக்கி அந்த அண்ணா வந்து 2 காடு ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன 5 கலப்பை தான் கொண்டு வந்திருக்காங்க. 5 கலப்பை வச்சு நல்லா ஓட்டினதுக்கப்புறமா ரொட்டேட்ரு போட்டுருவாங்க. ரொட்டேட்ரு போட்டதுக்கப்புறமா மண் வந்து நல்ல பவுடர் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பார் பிடிக்கிற வண்டியை வச்சு பார் இழுத்துருவாங்க. விதை மஞ்சள் யாராவது முதல் தடவை நீங்கள் நடவு பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்ருங்க. அப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மஞ்சள் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி. ஸ்டார்டிங்கில் மண் ஓட்டவே முடியல, ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. 4-5 வாட்டி சுற்றி மண்ணை நல்லா கிளச்சி விடவும் மண் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கலப்பையில் உள் வாங்கிட்டு மண் வெளியில் வருது, எவ்வளோ ஆழத்துக்கு போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மண் எவ்வளோ தூரத்துக்கு ஆழத்துக்கு எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு மஞ்சள் வந்து ஈல்டு கொடுக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த அண்ணா 5 கலப்பை வச்சு நல்லா ஓட்டி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ரொட்டேட்டர் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. பெரிய காட்டை ஓட்டி முடிச்சதுக்கப்புறமா சின்ன காட்டையும் எனக்கு ஓட்டி கொடுத்துட்டாங்க. டே 2 பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட்டர் எடுத்துகிட்டு வந்து நல்லா ஓட்டி விட்டுருக்காங்க காடை. ஆனால் என்னால் கேப்சர் பண்ண முடியல. எனக்கு காலேஜுக்கு போகிற ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு, அதனால் என்னால் கேப்சர் பண்ண முடியல. டே 3யோட வீடியோ தான் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது பார் பிடிக்கிற வண்டி வந்து மதியம் ஒரு 2 மணிக்கு வந்துடுச்சு. பார் பிடிக்கிற வண்டினா இப்படி தான் இருக்கும், குட்டி சைஸில். பார்த்திங்கன்னா லைன் நம்ம ஸ்கேலில் எப்படி ட்ரா பண்ணுறோம் அதே மாதிரி மண்ணில் வந்து நல்லா அழகாக ஸ்கேல் வச்சு போட்ட மாதிரி ஒவ்வொரு வாய்க்காலாக எடுத்து விட்டுரும். எடுத்து விட்டதுக்கப்புறம் நமக்கு மஞ்சள் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டைம் வந்து மஞ்சள் வைக்கிற சீசன், அதனால் டிராக்டர் அண்ணாவுக்கு கண்டினியூஸாக ஒர்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் அந்த அண்ணாவுக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல. அம்மா அதனால தான் டீ வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருக்காங்க அந்த அண்ணாவுக்கு. ஃபஸ்ட் டைம் காட்டு வேலை நாங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால்லாம் நாங்களே தான் மண்வெட்டியில் எடுத்து போட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி வரவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பார் பிடிக்கிற மிஷின் இருக்குது, வண்டி இருக்குது, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அண்ணா வந்து கூப்பிட்டு இப்போல்லாம் பார் பிடிக்கிறதுக்கு அந்த அண்ணா வச்சே போட்டுடுவோம். பார் பிடிச்சதுக்கப்புறமா வாய்க்கால் வந்து நாமளே தான் எடுத்து விட்டாகணும். இப்போ அம்மா வாய்க்கால் தான் எடுத்து விட்டுட்ருக்காங்க. இப்போ டே 4 பார்க்கலாம். மார்னிங் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக மஞ்சள் வைக்கிற ஒர்க் தான், ஈவினிங் வரைக்கும் கண்டினியூஸாக இருக்கும். அதனால் மார்னிங்கே சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஒட்டுக்காக செஞ்சுட்டு இந்த வேலைக்கு வந்துட்டோம். விதை மஞ்சள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக மஞ்சள் வந்துருச்சுன்னு பாருங்கள். ஏன்னா நமக்கு இந்த மழைனால நம்ம கரெக்டான அந்த வைகாசி பட்டத்துக்கு போட முடியல. அதுக்கப்புறம் வைகாசி முடிஞ்ச ஆணியில் போடுற மாதிரி ஆகிடுச்சு நண்பர்களே. அதனால் நம்மளோட விதை மஞ்சள் வந்து கொஞ்சம் அது முன்ன பின்ன வர மாதிரி இருக்கும் அடுத்தது அறுவடை பண்ணும்போது. இப்போ மஞ்சள் பார்த்திங்கன்னா எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ முளைப்பு வந்து ஒரு சிலதெல்லாம் முளைப்பு வந்து செடியுமே ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணல அப்படின்னா செடியை உடச்சி வைக்கல, அப்படியே மஞ்சளில் இருக்கிற செடியோடே எடுத்து என்ன பண்ணிட்டோம்னா மண்ணில் வச்சிட்டோம். எனக்கு மண்ணில் அதை எப்படி நோண்டி வைக்கிறதுங்கிறது தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒர்க்கை டிவைட் பண்ணிட்டேன். நான் இங்கேருந்து விதை மஞ்சள்லாம் எடுத்துகிட்டு போய் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க வச்சுருவாங்க. இப்போ பாருங்கள் மஞ்சளில் முளைப்பெல்லாம் எப்படி முட்டிகிட்ருக்கு அப்படிங்கிறது.
இப்போ அம்மா வந்து நான் கொண்டு போய் கொடுக்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மண்ணில் வச்சு எனக்கு காமிச்சு தருவாங்க எப்படி வைக்கணும்னு. அதாவது அந்த பார் பிடிச்சதுக்கு மேலே இருக்குல்ல மக்களே, அதுக்கு மேலே ஒவ்வொரு மஞ்சளாக எடுத்து வரிசையாக வச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மஞ்சள் இருக்கிற இடத்துலையே களை கொத்து வச்சு லைட்டாக கொத்திட்டு மஞ்சளை உள்ளே டிப் பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன், அம்மா நீங்கள் வந்து களை கொத்தி மஞ்சளை வச்சுருங்க, நான் வந்து ஒவ்வொன்றா வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு. அம்மா கொஞ்சம் முடிஞ்சது வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா மஞ்சள் அவங்களும் வச்சாங்க. ஏன்னா எனக்கு அதிகமாக இருக்கும் வேலை அப்படிங்கிறதுக்காக. இப்போ அவங்க ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து ஒவ்வொரு வாய்க்காலாக மஞ்சளை மேலே வச்சுட்டு போகிறேன். இந்த மஞ்சள் மேலே வைக்கிறது 9 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வைக்கணும். உங்களுக்கு இதில் கேமராவில் பார்க்குறனால கொஞ்சம் பக்கத்தில் தெரிகிற மாதிரி இருக்கும், ஜூம் பண்ணி காமிச்சிருக்கனால. அதாவது 9 அடி தள்ளி வச்சாதான் செடி நல்லா அழகாக வேர் பிடிச்சி நிறைய இடத்துல கிழங்கு வைக்கும். இப்போது நம்ம வச்ச கிழங்கு எல்லாம் ஒவ்வொன்றா கையில் எடுத்து மண்ணுக்குள்ளால் டிப் பண்ணி வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படியும் மஞ்சள் வைப்பாங்க. தண்ணி கட்டின காடாக இருந்துச்சு அப்படின்னா மஞ்சளை உள்ளால் அழுத்தி விட்டும் கையால் அழுத்தி விட்டும் வைப்பாங்க. 2 வகையாக இருக்குது. அதில் நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து டீ பிரேக் டைம் வந்து ஒரு 3 o'clock ஆகிடுச்சு. நான் போய் டீ வச்சுட்டு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மேடம் கேட்குறாங்க டீ கூட என்ன எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு. நான் வரைக்கும் எடுத்துகிட்டு என்ன போட்டு மைதா மாவு இல்லை, கோதுமை மாவு என்ன இருக்குது, டைட்டாக இருக்குது கோதுமை மாவு. மாவு போட்டு கோதுமை உருண்டை மஞ்சள் ஒர்க்கும் அப்படியே பெண்டு கழட்டுற மாதிரி இருக்கு. உருண்டை கோதுமை மாவு தான் இருந்துச்சு. கோதுமை மாவு டைட்டா இருக்கும். அது ஒரு வாய் கடிச்சுக்கோ, இது ஒரு வாய் கடிச்சுக்கோ. இப்படிதான் 2 பேர் மட்டும் ஏதாவது பேசிட்டு சிரிச்சுட்டு வம்பம் பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அவ்வளவுதான். சரியா 2 பேரும் இது. அதுக்கப்புறம் திருப்பியும் கிளம்பிட்டோம். ஹாஃப் இன்னும் இருக்கு. ஃபைனலாக இந்த லாஸ்ட் வந்துட்டேன் காட்டோட எண்டுக்கு. இந்த மாதிரி தான் அந்த டே ஃபுல்லாக எங்கள் 2 பேரோட ஒர்க் போச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி கட்டிட்டோம். ஏன்னா அன்றைக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. அதனால் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு கடகடன்னு தண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி கட்டுறதுமே கொஞ்சம் பெரிய வேலை தான். வாய்க்கால்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்து கரெக்டாக கட்டணும். 30 days தாண்டினதுக்கப்புறம் காடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அணில் எங்கே கூண்டு கட்டி வச்சுருக்குன்னு. இப்போ பாருங்கள் இந்த காடு நான் மஞ்சள் வைக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ மஞ்சள்லாம் ஓரளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ களைச்செடி பாருங்கள், பெட்டு மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை களை கொத்தி தான் ஆகணும். ஆனால் இதில் ஒரு இது இருக்குது என்ன அப்படின்னா பொறுமையாக தான் களை கொத்தணும். ஏன்னா மஞ்சள் நாம் இப்போ தான் வச்சுருக்கோம். மஞ்சள் வந்து சின்னதாக தான் முளைப்பு இருக்குது, அங்கங்கே சின்ன செடியாக தான் இருக்குது. அதனால் களை கொத்தும்போது மஞ்சள் கிழங்குக்கும் வலிக்காமல் மண்ணுக்கும் வலிக்காமல் மெதுவாக தான் களை கொத்தி ஆகணும். என்னடா மண்ணில் கேக் இருக்குன்னு பார்க்குறீங்களா? களி தாங்க கிண்டி அம்மா கட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம காட்டுக்கு வேலையாட்களும் வந்திருக்காங்க. 2 பாட்டிமா வேலைக்கு வந்திருக்காங்க. அவங்க 3 பேரும் இப்போ சேர்ந்துக்கிட்டு ஃபன் பண்ணி ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மேபி இந்த ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். களி இன்னமும் அவங்க வயசானதுக்கப்புறம் கிண்டி எடுத்துகிட்டு வந்து வேலைக்கு எடுத்துகிட்டு வந்து அதை ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்கன்னா இவங்களோட உழைப்புக்கு பிஹைண்டில் இது ஒரு ரீசனாக இருக்கலாம் மக்களே. ஆட்டில் நடவு பண்ணதுலேருந்து களை கொத்துனது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட குட்டி சப்போர்ட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் எனக்குமே ஒரு பூஸ்டப் வரும். யூடியூப்பில் கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலே என்னோட ஐடி நேம் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த vlogல உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். டாடா பை பாய்.